அனைவருக்கும் கைஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட் 2024 கால் ஃபார் டோட்டலாக போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 140 போஸ்டிங்கு ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் இருக்கும். யார் வேணால் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா இதோடைய அர்த்தம் கடலோர காவல்படை. சரிங்களா? போஸ்டிங் நேம் வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட். ஓகேவா? எலிஜிபிள் கேட்டகிரி பிஇ பிடெக் அண்ட் எனி டிகிரி. சேலரி வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 56,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இதோட கடைசி தேதி A to Z நம்ம தெளிவாக பார்ப்போம். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கணும்னா ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், பெண்களுக்கு வாய்ப்பு கிடையாது. இதில் போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. சரிங்களா? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, ரெகுலர் பேசிக், கான்ட்ராக்ட் பேசிக் கிடையாது. உங்களுக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2026 பேட்ச் போஸ்ட் நம்பர். சரிங்களா? 140 போஸ்ட் இருக்குது. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 5/12/2024 அன்றைக்கி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். இன்றைக்கி 5ஆம் தேதி சேம் அப்டேட்டு. இன்றைக்கி அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் ஆக போகுது. யாராச்சும் போஸ்ட் கார்டுக்கு அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் இன்ஜினியரிங் முடித்தவங்க யாரா இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம். சப்போஸ் நீங்கள் அந்த எலிஜிபிள் கேட்டகிரி வரலன்னா மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து பல பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம இந்த அப்ளிகேஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். அஃபிஷியலாக எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க ப்ரோ, அப்ளிகேஷன் லிங்க் சென்ட் பண்ணால் அதுக்கும் நான் தயார். சரிங்களா? இது வந்து ஜென்ரல் டியூட்டிக்கு காமனாக வந்து எல்லோரும் அப்ளிகேஷன் போடலாம். இந்த ஜென்ரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். 10th 12th 3 வருஷத்துக்கான நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயோ இல்லை டிகிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அண்டு இந்த டிப்ளமோ வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி வேணுன்றாங்க. நீங்கள் டிப்ளமோ வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th + 2 முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணுறீங்கன்னா இருந்தால் அந்த டிப்ளமோவில் உங்களுடைய கோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் பேச்சுலர் டிகிரி எலிஜிபிள் தான். டெக்னிக்கல் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிஷியன் இந்த கேட்டகிரியில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா யூனிவர்சிட்டி அண்ட் நேவல் இந்த துறையில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இவங்க கேட்குற துறையில் நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் ஜென்யூனாக இருக்கும். ஏஜ் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டிக்கு 25 வயசுக்குள்ளே இருக்கணும். டெக்னிக்கல் கேட்டகிரிக்கு சேம் இதே ப்ராசஸ் தான். 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு வந்து கோஸ்ட் கார்டில் நீங்கள் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ரிலாக்ஸேஷன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. நீங்கள் நேவி, இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனு. SC STக்கு சேம் ப்ராசஸ் தான். 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. OPCக்கு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் காமனாக வந்து எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனு. சப்போஸ் நீங்கள் இந்தியன் ஆர்மியில் ட்ரை பண்ணி எக்ஸாமும் கிளியர் பண்ணி ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வரல, இந்த மாதிரி சிவில் டிபார்ட்மெண்ட்டில் வரல ப்ரோ அப்படின்றவங்க இதுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இப்போ ரீசெண்டாக இந்த TA ஆர்மியில் வந்து செலெக்ஷன் நடந்திருக்கும். அந்த செலெக்ஷனில் நான் ஓவராலாக வந்து ஃபிசிக்கலும் பாஸ் பண்ணிட்டேன், ரிட்டர்னுக்கு வெயிட் பண்ணுறேன்னா நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் தான் அதுக்கு 90% மெயின். நீங்கள் ரிட்டர்ன் நம்ம ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக அடித்தா மட்டும் நீங்கள் தாராளமாக நீங்கள் டெட்டு ஆர்மியில் உள்ளே போயிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டுக்கு எவ்வளோ சேலரி ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு காமன் அந்த டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் அவருக்கு எவ்வளோ சேலரி, இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளோ சேலரின்றது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமாக தான் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் சிஸ்டம் மூலிமா எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி செலெக்ஷன் போர்டு இந்த உங்களுக்கு இன்டர்வியூ கம்பல்சரி நடக்கும். தேர்ட் ஃபைனல் செலெக்ஷன் போர்டு இவங்க உங்களுடைய ஒரு நடவடிக்கையும் ஒரு ப்ரிஃபரன்ஸும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த 3வது கட்டம் வரைக்கும். 4வது கட்டம் தான் உங்களுக்கு மெடிக்கல் நடக்கும். சரிங்களா? அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்டர் இருக்குமா அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. தமிழ்நாட்டில் இருந்தால் மட்டும்தான் போவீங்களா ப்ரோ? நம்ம அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஜம்மு காஷ்மீர், பீகார், உத்தரப்பிரதேஷ் ஜஸ்ட் நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனுக்கு லாஸ்ட் நடந்த MEG பெங்களூர் எல்லாருக்கும் தெரியும் சென்டரு.
அந்த எம்இஜி சென்டருக்கு பீகார், உத்தரப்பிரதேசிலேருந்து ஒரு 2 லேடி கூட வந்து அட்டன் பண்ணாங்க. அது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரு லேடி கூட அவங்க போய் அட்டன் பண்ண முடியல. இல்லை தகவல் தெரியலையா? இந்த ஆன்லைன் உலகத்தில் எல்லாருக்குமே தகவல் தெரியும். நம்ம தான் வந்து அதர் ஸ்டேட்டில் போய் எப்படா நம்ம செலெக்ஷன் அட்டன் பண்ணுறது? ஏன் அவங்க அவ்வளோ லாங் வந்து இங்கே வந்து அட்டன் பண்ணுறாங்க? நீங்கள் எப்படி இருந்தாலும் பர்மனெண்ட் ஜாபுன்னும் போது நம்ம லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகல. நம்ம தாங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். சரிங்களா? லைஃப்ன்னும் போது நம்ம வீட்டிலே 4 சவுத்துக்குள்ளே இருந்து நம்மளோட லைஃப்பை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது. சேம் அதே போல் தான் தமிழ்நாட்டை விட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வேலை செய்யணுன்னால நோக்கம் கிடையாது. சரிங்களா? சரி, நம்ம அடுத்த கட்டத்தை பார்ப்போம். எஸ்சி எஸ்டிக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. அதர் கேட்டகிரிக்கு வந்து 300 ரூபா ஃபீஸ் பே பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலிமாவோ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலிமாவோ நீங்கள் பே பண்ணணும், போதுமானது. சரிங்களா? ஹவு டு அப்ளை தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெப்சைட் மூலிமா டேரெக்டாக நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு காலை 11 மணிக்கு மேலே உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? நீங்கள் 11 மணிக்கு மேலே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் யாராச்சும் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் இன்றைக்கி காலையில் இல்லைன்னா நான் நைட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாம் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க, எப்போ செலெக்ஷன் ஓப்பன் ஆகுது, எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு. கோஸ்ட் கார்டுக்கு விருப்பப்படுறவங்க அதிகபட்சம் இந்தியன் நேவியில் போகக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. கோஸ்ட் கார்டு கடலோர காவல்படைக்கும் போகணும், இந்த மாதிரி கடலில் நம்ம ஒரு சேவை பண்ணணுன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியன் கோஸ்ட் கார்டில் ஜாயின் பண்ணுன்னா ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து ஆஃபீஸர் கேட்டதுக்கு கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கும். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் ஜாப் இது. சரிங்க, இப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம். கண்டிப்பாக அதுவும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். இப்போது ஜஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு லிங்க்கு, இந்த லிங்க்குள்ள நான் கொடுத்துட்றேன், பயோவில் கொடுத்துட்றேன். மெயின் வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து நியூஸ், இன்றைக்கி என்னென்ன அப்டேட் ஓப்பன் ஆகுதோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வரும். இம்பார்ட்டன்ட் லிங்க்கு எல்லாமே உங்களுக்கு கிளியராக வரும். இன்றைக்கி 11 மணிக்கு மேலே இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அதனால் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வெப்சைட் யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். மறக்காமல் இந்த அப்ளிகேஷனை மட்டும் போடாமல் விட்டுறாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? போடுங்க, எல்லோரும் ஒரு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சோல்ஜர் மட்டும்தான் ஆகணும்னு நினைக்கிறவங்கலாம் வேண்டாம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். ஒரு ஆஃபீஸர் லெவலுக்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்றது ஒரு தெரிய வரும் நம்ம. சரிங்களா? நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கடலோர காவல்படையில் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, எப்படி செலெக்ஷனை மூவ் பண்ணுறாங்க, எந்தெந்த துறையில் வேலை இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கேன். அவங்களும் கடலோர காவல்படையில் எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்னென்ன அவங்களுக்கு வேலை இருக்குது, எந்த அளவுக்கு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறாங்க, ட்ரேடு கேட்டகரி என்னென்ன இருக்கும் எல்லாமே 1 by 1 உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? நம்ம கண்ட்ரிக்காக ஒரு சர்வ் பண்ணுறதுன்னு வந்துட்டா, சர்வீஸ் பண்ணணும்னு வந்துட்டா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக 1 by 1 சொல்லிகிட்டு இருக்கேன். கடலுக்குள்ளே என்ன வேலை இருக்கும், கடலுக்கு வெளியே என்ன வேலை இருக்கும், சரிங்களா? ஒரு ஆபத்தான நேரத்தில் என்னென்னலாம் நம்ம பயிற்சி கொடுக்கணுமோ எல்லாமே அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் ஒரு தகவல் கொடுங்க. நம்ம சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். சரிங்களா? உங்கள் அண்ணன் தம்பி யாராச்சும் இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி பல தகவல் நான் டிஃபென்ஸை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருப்பேன். வீடியோவில் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? மறக்காமல் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே.